டேய் எனக்கு இனிமேல் சரியாக வரல, சிக்னல் வேறு சரியாக கிடைக்க மாட்டேங்குது, சென்ட் பண்ண மெசேஜ் போக மாட்டேங்குது. அப்படி எனக்கு சொன்ன மாதிரி தான்டா, அவனை பார்க்க போகிறேன், அவனை பார்த்தே ஆகணும். டேய் மச்சான் சொன்னா கேளுடா. வேணாண்ணா டேய். டேய் சொன்னா கேளுடா. டேய் டேய் நீ ஏன்டா இப்படி இருக்க? ஒன்றும் இல்லைடா. என்னடா அது கோனே லடிக்கி? என்னது கோனைஸா? கோனேஸ் இல்லடா, யாரா அந்த பொண்ணு? அலையாதரா? ஓ அப்படி இல்லை மாமா. அது எப்படின்னா நம்ம சோஷியல் ஹைக்குங்கிறது சோஷியல் மீடியா மாதிரி. நம்ம வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு யூஸ் பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான். ஆனால் என்ன, ஹைக்கில் இது ஒரு கார்ட்டூன் கேரக்டர், அவ்வளோதான். புரிஞ்சா? பொருள் இல்லை, சொல்கிறது கேளு. இதான் மச்சான் நான் சொன்ன நட்டாசா. சும்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஹாயின்ட்டு அனுப்புனா அதுவும் ஹாயின்ட்டு அனுப்பும். வேறு யாருன்னு கேட்டால் சும்மா எதாவது அடிச்சு விடும். சாப்பிட்டியான்னு கேட்டால் சாப்பிட்டேன், இல்லை இல்லைன்னு சொல்லும். வேறு ஏதாவது கேட்டேன்னு வை, சமாளிச்சு விட்ரும். இதெல்லாம் சும்மா இருக்கிற பாய்ஸுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்ரா. டேய் ஜோசப், நீ ஏன்டா இப்படி இருக்க? அவன் கிடக்கிறான், விடுறா. அதாவது ஷார்ட்டாக சொல்லப்போனால் சிங்கிளாக இருக்கிற பாய்ஸுக்கு இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி. அதாவது இருக்குது ஆனால் இல்லை. புரிஞ்சா? இருக்கு ஆனால் இல்லை, அதானே? ஆ. ஆமாம் சதீஷ் எங்க? டேய் அது ஆமாம், எங்கடா அவன்? டேய் அவன் தினேஷ் எங்கேயோ பார்க்க போயிருக்கான்டா. என்னடா சொல்கிற? எதுக்கு? தான் உனக்கு தெரியாது பாரேன். சரி அதை விடு, அவன் எங்கே போயிருப்பான்னு எனக்கு தெரியும். மச்சான் நீ வண்டி ஏறுறா. அவன் சொல்கிறப்ப எதுவும் நான் பெருசாக எடுத்துக்கல, அதனால தான் இவ்வளவும். டேய் கொஞ்சம் மூஞ்சி நல்லா வர மாதிரி வைடா. டேய் எஃபியில் அப்லோட் பண்ணுண்டா. மூஞ்சியில் இருக்கிறது தான் வரும், மிஷின் போய் சொல்லாது. ஸோ இவன் என்னடா ஃபோனு கைமாவே இருக்கான். அவன் யார்கிட்டயே மாட்ட போகிறான். உர்றா உர்றா பார்த்துக்கலாம். மச்சான் கிளம்பலாம். நீ வரியா இல்லையாடா? இல்லைடா, தினேஷ் வரேன்னு சொன்னான், நான் அவனுக்கு வேண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வேணா போய்க்குங்க. வாடா தினேஷ். மச்சி. அப்புறம் மச்சான் ஏதோ சொல்லணும்னு கூப்பிட்டேன். ஆமாம். அது நீ ரொம்ப யோசிக்கிற, நீ சொல்கிறது இருக்கட்டும், முதல்ல நான் சொல்ல வந்த மேட்டர் சொல்லிடுறேன். அது எப்படி சொல்கிறது? தெரியும்டா, ராகுல் சொன்னான் அந்த பொண்ணை நீ ரூட் விடுறன்னு, அதானே? சரிச்சா, அப்போ நான் டேரெக்டாக மேட்ருக்கே வந்துடுறேன். டேய் எங்கடா இருக்கீங்க? சரி எங்கேயோ இருந்துட்டு போங்க, இப்போ ஸ்பாட்டுக்கு வரீங்களா? ம். அப்புறம் நான் திட்டு மேலே தான் உட்காந்துருக்கேன், அங்கே வாட பேசிக்கலாம். சபா டே, என்னடா பிரச்சனை? சொல்றா. டேய் அது நான் ஒரு பொண்ணு ட்ரை பண்ணுறேன்ல. கங்காட்ஸ் மாமா. நான் ஒருத்தன் எப்போடா சொல்லவே இல்லை. உங்களுக்கு கூட தெரியுமில்ல, நானும் சேட் பண்ணியிருக்கேன், அந்த பொண்ணு சேட் பண்ணியிருக்கா. செம்மடா மாமா. வேற அதுக்கு நான் தானே அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன், உனக்கு தெரியல. திடீர்னு தினேஷ் வந்து அவன் ஆளுங்கிறான். அவன் அப்படியா சொன்னா? வாடா மச்சான் பார்த்துக்கலாம், வாடா. இவன் வேற. ஏன் மச்சான் வண்டி அங்கேயே நிறுத்திட்டீங்க? அதெல்லாம் ஒரு காரணமாக தான் மச்சான், பார்த்துக்கலாம் வா. ஏய் நான் அப்போவே சொல்லியிருக்கேன் என் வழியில் குறுக்க வராதுன்னு. ஆமா ஒரு பெரிய ரஜினி மூடிட்டு போட. டேய் சாம்பு மவனே, இவனுங்களால கூப்பிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கியா? நீ மட்டும் என்ன சேட்டு வீட்டில் கேட்டு தோக்கிற மாதிரி ஒருத்தனை கூப்பிட்டு வந்திருக்கிற.
அவன் கூட இருக்கவன் எவ்வளோ நல்லா சிரிக்கிறான். நீங்கள் என்ன சிரிக்கவே மாட்டீங்க நான் பண்ணுற காமெடிக்கு? தனியாக வந்தால் பொழந்து கட்டிடுன்னு இந்த 2 சப்ப பசங்களை கூப்பிட்டு வந்திருக்கியா? டேய் நான் ஜோசப்பா இருக்க முடியும் நல்லது. விஜயகுமார் அம்மானு வையன் வேற மாதிரி ஆயிரும். இன்னும் என்னடா இவன்ட்ட பேசிட்டு அட்ரா மச்சான் அவனை. ஆஹா தெரிச்சுட்டானா? அட்ரா. ஏன் மச்சான் வண்டி அங்கேயே நிறுத்திட்டீங்க? அதெல்லாம் ஒரு காரணமாக தான் மச்சான், பார்த்துக்கலாம் வா. அட பாவிங்களா, இதுக்கு தான் வண்டி அங்கே நிறுத்துனீங்களா? இப்போ அட்ரா அவனை. சரி எப்போ பார்த்தா நீயே ஜெயிச்சிருக்கியடா. நான் கொடுத்த கேமுடா. எப்படி? அது சரி, சதீஷ் என்னானா? அவன் கிடக்குறான்டா. சிரிப்பீங்கடா சிரிப்பீங்க. அங்கே என்னை தனியாக விட்டு ஓடி வந்துட்டு யாரா சொன்னா உனக்காக அந்த ஏரியா இந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் இருக்கிற எல்லா பேரையும் கூப்பிட போன மச்சான். யாருமே வரலடா. சூப்பர். அவங்க 2 பேர், நான் ஒருத்தன். விடு மச்சான், உனக்கு குச்சி மிட்டாய் குருவி வெட்டி வாங்கி தரேன். சப்பி சப்பி சாப்பிட. நவுர்ரா. சரி விடுறா மச்சான், அவனே ஃபீலிங்ல இருக்கான். ஆமாம், நீங்கள் 2 பேரும் ஃபீல் பண்ணிட்டே கடங்கடா. நான் கிளம்புறேன். சரி கிளம்பு 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 கிளம்பு, காத்து வரட்டும். மச்சான் மச்சான் வண்டி நிறுத்துடா, ஃபோன் வருது. ஆனா அன்னைக்கு அவன் என்கிட்ட சொன்ன விதம் வேற மாதிரி. ஏன் மச்சான் அப்படி இருக்க? சத்தியமா பார்க்க நல்லாவே இல்லடா. மேலே கை வச்சிட்டானடா, சும்மா விடக்கூடாது. நாளைக்கு போய் அவனை எதோ பண்ணுறேன்டா. வேணாண்ணா. டேய் டேய் சொன்னா கேளுடா. டேய் அம்மா இது யார் ஃபோன்ரா? சதீஷ் ஃபோன்டா. வண்டி ஏறமா அப்படியே கொடுத்தேன்ல, அதான் இது. மச்சான் ஏதோ மெசேஜ் வந்துருக்குடா. கிடச்சிருச்சுடா. ஹாய் லவ் யூ, அதுக்கு லவ் யூன்னு ரிப்ளை வேற பண்ணியிருக்காடா. இப்போ நம்ம யாருன்னு கண்டுபிடிக்கிறோம். இத்தனை நாளும் அவன் விட்டு கிடந்தான்ல, பார்க்குறேன்டா. மச்சான் இது யாருன்னு பாருங்கடா. சரி வா, நடந்துகிட்டே பேசலாம். யார் தெரியுமாடா அவ? அப்படியா? யார் மச்சாவ? நட்டாஷாடா இது. நான் தான் அந்த பொண்ணு லவ் பண்ணுறேன். உனக்கு தெரியல திடீர்னு தினேஷ் வந்து அவன் ஆளுங்கிறான்.